ஒரு டைரக்டர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். நண்பர், அவர் உதவி டைரக்டர் வந்து எங்கள் வீட்டில் உட்காந்துருந்தார். 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு சினிமாவில் நடிச்சேன்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது, எனக்கும் கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கப்போ எங்கள் அம்மா திடீர்னு என்ன சொன்னிச்சு, என் பையன் சூப்பராக நடிப்பான் அப்படின்னுச்சு. எங்கள் அம்மா சொன்ன உடனே எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மா முகத்தை பார்க்குறேன், அந்த டைரக்டர் என் முகத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன எங்கள் அம்மா பொய் சொல்லிருச்சே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அவரும் என் முகத்தை பார்க்குறாரு. இவர் நடிக்கிறேங்கிறிய எந்த படத்தில் நடித்தா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு பார்க்குறாரு. அப்போது எங்கள் அம்மா சொன்னிச்சு, இவன் சூப்பராக நடிப்பான். எப்போ தெரியுமா, அவன் ஸ்கூலுக்கு போகிறப்போ ஜுரம் வரும், தலைவலி வரும்னு சொல்லிட்டு என்கிட்ட அம்மா தலைவலிக்குதுமா அப்படின்னு சொல்கிறப்போ அவன் சூப்பராக நடிப்பான் அப்படிங்கிறத எங்கள் அம்மா கம்பெடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே மிரட்ட, தலைவலின்னு பொய் சொல்லாடா, ஒழுங்காக போ அப்படின்னு சொல்கிறப்போ நான் நடிக்கிறத கண்ணு கோவமாக இருக்கும், முகமும் கோவமாக இருக்கும். கம்பை வச்சு மிரட்டுறப்பையே எங்கள் அம்மா மனசுக்குள்ளேயே சிரிக்கும், நான் நடிப்பதை ரசிக்கும். அப்படியாப்பட்ட தாயை வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதையெல்லாம் ரசிக்கக்கூடியது அம்மா. ஆனால் தாய்க்கு பின் உள்ள தாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய பாரம். வாழ்க்கையில் ஏன்டா கல்யாணம் பண்ணோம்னு கல்யாணம் பண்ணவங்களாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்கிறான். நிறைய பேருக்கு அது சாபமாக அமைஞ்சிருக்கு.